மக்களே, இப்போ சிக்கன் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா தீயா ஏறிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று, இந்த சிக்கன் ஃபீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த சிக்கன் ஃபீடோட ரேட்டு வந்து அதிகமாகுது. 2வது விஷயம் தான் முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா சேல்ரி ஹைக். அதாவது அங்கே வேலை பார்க்குற லேபர்ஸ் வந்து எங்களுக்கு சேல்ரி பத்தலை, ஸோ சேல்ரி வந்து ஹைக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுனால அதனால் அந்த பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சிக்கன் ரேட் வந்து ஏறிடுது. இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருந்தவங்களுக்கு ஒரு 400 500 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போ அவங்க 700 800 ப்ளஸ் கேட்குறப்போ அவங்க தரல. எதுக்கு இப்போ அவங்க 700 800 ப்ளஸ் கேட்குறாங்க? இந்த சேலரி நல்ல சேலரி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, மற்ற வேலைகளும் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கோழி பண்ணையில் வேலை பார்க்குறப்ப வந்து கோழியோட நாத்தத்தில் வேலை பார்க்கணும். அது எப்படி இருக்கும்னு நமக்குமே தெரியும். 2வது, இந்த கோழிக்கு போட்டிருக்க ஹீட்டில். 3வது, கோழி பண்ணையில் வந்து ஷிஃப்ட்டெல்லாம் கிடையாது. அதுமாதிரி ஷிஃப்ட்டில் மாற்றிக்கிறாங்கனாலும் 24 ஹவர்ஸுமே அந்த கோழிகளை வாட்ச் பண்ணணும். ஏன்னா அதில் தானே உங்களுக்கு பிஸ்னஸே இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இந்த கோழி ரேட்டை ஏறிட்டு போகுது. இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து 330 350 இருக்குது. உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 450 500 வரைக்கும் கூட போகலாம் போல். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் உடனுடனே நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இஷ்யூனால வந்து ஒரு பொருளோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த இஷ்யூ சால்வ் ஆனால் குறையணும்ல. ஆனால் இது குறையாமல் அங்கேயே நிறுந்துடுது. இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து நடுத்தர வக்க மக்களாக தான் இருப்பாங்க. பார்ப்போம். பாய்.